ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த இடத்துல வந்ததை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்திலே நான் நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் எங்கள் சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகுதிக்கு வருவதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த பகுதிக்கு, இந்த ஊருக்கு வர்றது இதான் முதல் முறை நினைக்கிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசி. எத்தனை பேர் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம்னு நினைக்கிறவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே எழுந்து இருக்கலாமா? அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எழுந்து. நம்முடைய கர்த்தர் ஆராதனைக்குரியவர். ஆமென். இந்த இடத்துல புகழ்ச்சிக்குரிய ஒரே ஒருவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அவரை நம்ம எவ்வளோ அதிகமாக கனப்படுத்த முடியுமோ அவ்வளோ அதிகமாக கனப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது மாத்திரமல்ல, அவர் வருகிறார் என்பதுதான். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் யாரோ ஒரு தூதன் அனுப்பிச்சி விடுறேன்னு சொல்லலை, அவரே வந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம செய்ய போகிறதெல்லாம் அவரை உயர்த்த போகிறோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம், ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், இந்த இடத்துல உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நன்றி செலுத்துங்க பாவம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரை நீர் மாத்திரம் புகழ்ச்சிக்கு உரியவர், நீர் மாத்திரம் மகிமைக்கு உரியவர். We worship you Jesus. Come on, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் மகத்துவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை, இது தேவனை உயர்த்துகிற நேரம், தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம். அவரை உயர்த்த கிருபை பெறுகிறது, அவரை ஸ்தோத்திரிக்க கிருபை பெறுகிறது. எல்லாரும் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உமக்கொப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே, உமக்கொப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா காரியங்களையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நீர், எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன் நீர், எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர். We worship you, we honor you Jesus in this place. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மாட்சிமை செலுத்துகிறோம். We worship you Jesus. நன்றி அப்பா. Oh, we worship you Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே சொல்லுங்க, உயரணுமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே உம் நாமமே சொல்லுங்க, உயரணுமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. நீங்க பாடுங்க, நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை பாடுவோம் அல்லேலூயா. உங்க
நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி எக்கடலும் எக்கட சிங்கத்தின் கேவி தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுவினாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சொல்லும் இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணுமே
இன்று மேன்மை அடையணும். எத்தனை பேர் விசுவாசி இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்? அவர் மாத்திரம் வந்துட்டார்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைகள் ஒரு நாளும் அந்த வண்ணமாய் திரும்புவதே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவன், கரடு முரடானவைகளை சமமாக்குகிற தேவன், எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். தைரியமா இருக்கலாம். அவர் என்னோட கூட இருப்பதனால் எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாம. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, சிரிச்சுதா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதப்பா, பயப்படாதீங்க. யார் திரும்ப நம்ம கூட இருக்கிறார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லை. ஆமே. தைரியமா நம்ம பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே. சேர்ந்து சொல்லும், ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்ல, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம், நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே. சொல்லுங்க, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை. ஓ எதிரிகள் வெள்ளம் பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நேர் வழியாய் நம்மை நடத்தி அவர் நிச்சயமாய் நடத்துவோம். தைரியமாய் சொல்லுவோம், பயம் யுத்தம் செய்வார். சொல்ல, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, ஓ நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, ஓ நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. சொல்ல, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமான
கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கப்பா. ஓ, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Oh, we worship you, Jesus. Oh, we worship you, Father. Oh, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் இயேசுவே. நீர் நல்லவர் இயேசுவே. எங்களுக்காய் யாவையும் செய்பவர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க பாருங்க, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. பாடுங்க பார்ப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள், அதிசயங்கள் வர்ணிக்க முடியாத, வர்ணிக்க அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரம், உன் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை, மிகுதியான காரணம் அதற்கு, காரணம் என்ன உயர்த்துவதற்கு. ஓ, தகுதியே இந்த உயர்வுகள், மிகுதியான காரணம் அதற்கு, காரணம். சொல்லி நல்லவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நீங்க பாடுங்க. துவங்கியதை, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? துவங்கியதை. தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்கும். தரிசனம் தாமதமானால் நன்மையாய் முடியும், அது நன்மையாய். சொல்லுங்க, தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தால் தரிசனம் தாமதமானாலும் அது நன்மையாய். ஓடி நல்லவரே, நல்லவர், சர்வ வல்லவரே. உன் கரங்கள், உன் கரங்கள் நீங்கள் ஆதாரம். நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே.
நீர் நல்லவரே, சர்வவல்ல உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரமே. எங்க அப்பா அழகா அவனு சொல்லுவாங்க, ஒரு உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 திசைகள். இந்த 4 திசைகளும் அடைப்பட்டுட்டா உலக மனுஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாட்டில் பாய்சன், ஒரு முளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கிறது. தேவன் வானத்தின் வாசல்களை ஒரு நாளும் அடைப்பதே இல்லை. இன்றைக்கும் உங்களுக்காக அந்த திசை திறந்தே இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. Oh, we worship you, Jesus. Oh, hallelujah. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் பாடலாமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பே. கைகளை உயர்த்தி உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே. என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்துறோம். ஏன் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் கரங்களை உயர்த்தலாம்? நல்லா கவனிங்க. ஏன் கரங்களை உயர்த்துறோம்னா, உலகத்தில் எப்போ கரங்களை உயர்த்துவாங்கன்னு சொன்னால் ஒரு யுத்தத்தில் தான் கரங்களை உயர்த்தும். தோற்று போயிட்டாங்க அப்படின்னா எதிரிக்கு முன்பதாக கையை தூக்கிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் சரணடைஞ்சிடறேன் ஐயா, இனிமேல்ட்டு சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஒரு எதிரி முன்பதாக கரங்களை உயர்த்துட்டு அந்த எதிரி வந்து சும்மா போயிட மாட்டான். பரவாயில்ல பாவம் கை தூக்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, கையை பிடிச்சி பின்னாடி கட்டி அவன் நாட்டுக்கு வந்து கைதியாக கொண்டு போயிடுவான். இதுதான் உலக மனிதருக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தும் பொழுது இவ்வளோ நடக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருத்தன் கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த கரங்களை பிடித்து ஆண்டவர் கண்மலையின் மேலே தூக்கி நிறுத்துறான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னால் தாண்ட முடியாது, இந்த பிரச்சனை என்னால் தாண்ட முடியாதுன்னு யாராகிலும் இங்கே ஒருவர் இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை நீங்கள் கரத்தை பிடிச்சி தூக்குங்க ஆண்டவரே. எல்லா திசைகளும் அடைபட்ட நிலைமையில் நீ வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், அவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தும் பொழுது அவர் உன்னை தூக்கி, அவர் உன்னை அறியாத இடங்களில், உன்னால் எட்ட முடியாத உயரங்களில் ஆண்டு உன்னை போய் நிறுத்துவார். என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. சொல்ல, நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் சொல்லு, வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் காலையும் மாலையும் சேர்ந்து சொல்ல, கண்களை, என் கண்களை ஏறெடுப்பே, ஓ என் கைகளை உயர்த்தி
வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படுவதில்லை, உம்மை நோக்கி பார்த்தோர் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. கடைசியா ஒரு முறை பாடலாம். என் கண்களை உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவேன், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லப்பா. எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் நீர். நாங்கள் வெட்கப்பட்ட இடங்கள் எல்லாம் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிறவர் நீர் அப்பா. நம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. எங்கள் பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை நீர் சந்திக்கிற தேவன் அப்பா. நம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.